குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. த எலிமெண்ட்ஸ் சச்சஸ் யுரேனியம் அண்ட் ரேடியம் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் எமிட் த ரேடியேஷன்ஸ் ஆன் தர் ஓன் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ யுரேனியம் ரேடியம் எலிமெண்ட்ஸ் என்னென்னா தானாகவே ஓனாகவே என்னென்னா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் அதாவது என்னென்னா இப்போ யுரேனியம் ரேடியம் எலிமெண்ட்ஸை என்னன்னு சொல்கிறோன்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். திஸ் ஃபினோமினான் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் சர்டைன் எலிமெண்ட்ஸ் ஆன் தர் ஓன் இஸ் கால்டு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது என்னென்னா இப்போ ஒரு சில எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு சில எலிமெண்ட்ஸ் என்னென்னா தானாகவே ஓனாகவே என்னென்னா ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இப்போ என்னென்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. த எலிமெண்ட்ஸ் ஹூஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் தென் 82 அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா ஸ்பான்டேனியஸாக ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். எக்ஸாம்பிள் யுரேனியம் ரேடியம் எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா இப்போ 82 அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுரேனியம் ரேடியம். தேர் ஆர் ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் விச் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் ஆஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 82. அதாவது என்னென்னா இப்போ 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் அதாவது என்னென்னா 2 எலிமெண்ட் மட்டும் அதாவது அட்டாமிக் நம்பர் 82 விட கம்மியாக இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் மட்டும் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. தே ஆர் டெக்னீட்டியம் டிசி வித் அட்டாமிக் நம்பர் 43 அண்டு புரோமீத்தியம் பிஎம் வித் அட்டாமிக் நம்பர் 61. அதாவது என்னென்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அட்டாமிக் நம்பர் 82 விட கம்மியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீட்டியம் டிசி அட்டாமிக் நம்பர் 43, நெக்ஸ்ட்டு புரோமீத்தியம் பிஎம் அட்டாமிக் நம்பர் என்னென்னா 61. Next, there have been 29 radioactive substances discovered so far. Most of them are rare earth metals and transition metals. அதாவது என்னென்னா டோட்டலாக 29 ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த எலிமெண்ட்ஸ் ரேர் எர்த் மெட்டலாகவும் நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மெட்டலாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, நெக்ஸ்ட் என்னென்னா இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். The phenomena by which even light elements are made radioactive by artificial or induced methods is called artificial radioactivity or man-made radioactivity. அதாவது என்னென்னா இப்போ ஒரு சில எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். அதனால் நம்ம என்னென்னா இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் அதாவது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாட்டி என்னென்னா மேன்மேடு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐரின் கியூரி அண்டு எஃப் ஜூலியட் இன் 1934. அதாவது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐரின் கியூரி. நெக்ஸ்ட் என்னென்னா எஃப் ஜூலியட். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1934. Artificial radioactivity is induced in certain lighter elements like boron, aluminum, etc. by bombarding them with radiations such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு என்னென்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போரான், அலுமினியம். இப்போ என்னென்னா இப்போ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்னென்னா போரான், அலுமினியம் இந்த எலிமெண்ட்ஸில் அதாவது போரான் அலுமினியம் எலிமெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் பண்ணக்குள்ளே இப்போ என்னென்னா அதாவது என்னென்னா இந்த எலிமெண்ட்டில் என்னென்னா ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். திஸ் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் த எமிஷன் ஆஃப் இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரேடியேஷன்ஸ் எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸும் எமிட் ஆகுது. During such a disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus and that which is produced after the disintegration is called a daughter nucleus. அதாவது என்னென்னா இப்போ டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸில் நியூக்ளியஸ் டிஸ்இன்டகிரேட் ஆகும். இப்போ அதாவது என்னென்னா டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய நியூக்ளியஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூக்ளியஸை என்னன்னு சொல்கிறோன்னா டாட்டர் நியூக்ளியஸ். The particle which is
used to induce the artificial disintegration is termed as projectile and the particle which is produced after the disintegration is termed as ejected particle. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டிகிரேஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுற பார்ட்டிக்கலை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரொஜெக்டைல். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதாவது டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இஜெக்டட் பார்ட்டிக்கல். When the projectile hits the parent nucleus, it is converted into an unstable nucleus which is turned decays spontaneously emitting the daughter nucleus along with an ejected particle. அதாவது என்னன்னா இப்போ வந்து ப்ரொஜெக்டைல் வந்து பேரண்ட் நியூக்ளியஸில் வந்து ரியாக்ட் ஆகக்குள்ள இப்போ வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து என்னன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து என்னன்னா டாட்டர் நியூக்ளியஸையும் நெக்ஸ்ட் வந்து ejected particles-ஐயும் வந்து எமிட் பண்ணுது. If you denote the parent and daughter nuclei as X and Y respectively, then the nuclear disintegration is represented as follows. X of P, E, Y. Here P and E represent the projectile particle and ejected particle respectively. இப்போ வந்து என்னன்னா பேரண்ட் டாட்டர் நியூக்ளியை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ப்ரொஜெக்டைல் பார்ட்டிக்கல் வந்து என்னென்னா பி, நெக்ஸ்ட் வந்து இஜெக்டட் பார்ட்டிக்கல் வந்து என்னென்னா இ. எக்ஸாம்பிள் பெர்லியம் ப்ளஸ் ஹீலியம் கிவ்ஸ் கார்பன். அதாவது என்னென்னா இப்போ வந்து பெர்லியம் இப்போ வந்து பேஸில் வந்து 4 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பவரில் வந்து 9. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஹெச்இ இப்போ வந்து ஹெச்இ வந்து பேஸில் வந்து 2 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவரில் வந்து 4 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. கிவ்ஸ் கார்பன் சி பேஸ் 6 பவர் 13. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கார்பன் base 6 power 13 gives carbon base 6 power 12 plus neutron n base 0 power 1. In the above nuclear reaction carbon 13 அதாவது base 6 carbon 13 power 13 is unstable and is radioactive. This reaction can be represented as beryllium Be base 4 power 9 alpha comma நியூட்ரான் கார்பன் பேஸ் 6 பவர் 12. இப்போ வந்து என்னென்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னா ரேடியோ ஆக்டிவ். அதாவது என்னென்னா இந்த ரியாக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கார்பன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்ஸ்டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்குது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக வந்து இருக்குது. பிஇ பேஸ் 4 பவர் 9 ப்ளஸ் ஹெச்இ பேஸ் 2 பவர் 4 கிவ்ஸ் கார்பன் base 6 power 12 plus neutron base 0 power 1. Next comparison between natural and artificial radioactivity. அதாவது natural radioactivityக்கும் artificial radioactivityக்கு என்ன different அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். Natural radioactivity emission of radiation due to self integration of a nucleus. இப்போ வந்து நியூக்ளியஸோடைய செல்ஃப் இன்டகிரேஷன் மெத்தடில் வந்து என்னென்னா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது, அதாவது நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டியில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். அதாவது இன்டியூஸ்டு ப்ராசஸ்னால வந்து என்னென்னா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இப்போ வந்து நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டியில் வந்து என்னென்னா ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் நியூட்ரான் பாசிட்ரான் எக்ஸட்ரா ஆர் எமிட்டட். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டியில் வந்து என்னென்னா இப்போ வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகுது. அதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூட்ரான் பாசிட்ரான். நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி இட் இஸ் ஏ ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ். இப்போ வந்து நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி வந்து என்னென்னா ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி வந்து என்னென்னா இன்டியூஸ்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி எக்ஸ்பிட்டட் பை எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. அதாவது இப்போ வந்து எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 83 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த எலிமெண்ட் வந்து என்னென்னா நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி எக்ஸ்பிட்டட் பை எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83. அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 83 விட கம்மியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் வந்து என்னென்னா ரேடியாக்டிவிட்டி அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி திஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு. அதாவது நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டி திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.